இந்த மந்த்தே முடிய போகுது. முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் மந்த் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பன்னா நம்ம ஆல்வேஸ் நம்ம மந்த்லி அனாலிசிஸ்லேருந்தே போயிடுவோம் இல்லையா? ஸோ கோல்டு போன மாசம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து ரிவர்ஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா? ஆனா பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகலை. பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகலைன்னு சொல்றத விட ஒரு அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. பிரைஸ்க்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. ஏன்னா கோல்டு இல்லையா? நம்ம ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் சில்வர் எல்லாத்தையுமே எடுத்துட்டான். ஆல் டைம் ஹை எல்லாம் எடுத்துட்டான். இப்ப இப்படி இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பிகாஸ் இது கேண்டிலோட க்ளோஷர பார்த்தாலே தெரியும். பயங்கர அக்ரெசிவா க்ளோஸ் பண்ணியிருக்கு இல்லையா? தெர் இஸ் நோ ரிஜெக்ஷன். அப்ப நம்ம ஆல்வேஸ் எதிர்பார்க்கிற மாரி சில்வர் நெக்ஸ்ட் இயர் 2026 டிசம்பர்லலாம் பார்க்கும்போது ஹோப்ஃபுல்லி 200, 300ல இருக்க வாய்ப்புகள் 1000% இருக்கு. ஸோ அதனால சில்வர நிறுத்த முடியாது. பட் கோல்டு கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் இனிமே மூவ் ஆகும். எப்படி வந்து சில்வர் அதோடைய ரொம்ப நாள் இத வந்து வெயிட்டிங்க வந்து அன்லாக் பண்ணிட்டு மேல கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமே சில்வர் வந்து ஃபாஸ்ட்டாவும், கோல்டு ஸ்லோவாவும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மந்த்லி கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபில் ஆயிருக்கிறதுனால, ஐ அம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி செல்ஸ். பட் செல்ஸ் நடக்கணும். நடந்தே ஆகணும். பட் ஆனா பிரைஸ் வந்து கீழ இருக்க எந்த லிக்விடிட்டியுமே எடுக்காம அவன் பாட்டுக்கு நிக்காம போயிட்டு இருக்கான். ஸோ அதனால கோல்ட நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ அவன் எங்க வேணாலும் போகட்டும். என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ எஸ் ப்ரீவியஸ் மந்த் லோ வி ஹேவ் மந்த்லி எஃப்இஜி. ஸோ மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்கெல்லாம் அவங்க வர்றதுக்கான சான்சஸ் இனி டவுட் தான். வரலாம். பட் ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால டிசம்பர்ல ஹோப்ஃபுல்லி வர்றது கஷ்டம். ஏன்னா இன்னும் அனதர் ஹாலிடேஸ் அதாவது பிக் ஹாலிடேஸ் கம்மிங் அப். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான். என்னன்னா அந்த செப்டம்பர் 17ல நடந்த அதே ரேட் கட் மேட்டரை வச்சு தான் இப்போ எல்லாருமே வந்து கோல்டை வந்து நம்பி இருக்காங்க. இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அகெயின் ரேட் கட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து பேடா போயிடும். ஸோ திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே போயிடும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு சீசனல் டெண்டன்சிஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை கட்டிடுறேன் ஒரு வாட்டி. ஸோ லெட்ஸ் சி சீசனல் டெண்டன்சிஸ். சி லுக் அட் ஹியர். இது அப்படியே ரிவர்ஸ். ஆக்சுவலா நவம்பர் மாசம் ஒரு டிப் அடிச்சிருக்கணும். அவன் வந்து பெரிய ஃபால்ல விழுந்திருக்கணும். ஆனா அவன் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எப்பயுமே லாஸ்ட் 20 இயர்ஸா வந்து சீசனல் டெண்டன்சிஸ் படி அவன் வந்து நல்லாவே கீழே வருவான். ஆனா இந்த மாசம் பாருங்க அப்படியே இது டோட்டல் ரிவர்ஸ். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேல கொண்டு போய் நிறுத்திட்டான். ஸோ இப்ப டிசம்பர் வந்து நல்லா மேல போகுன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அந்த பையர்ஸோடைய சென்டிமெண்ட் வந்து பை சைட்ல இருக்கு. இதுக்கு அகைன்ஸ்டா நடக்க போதா மார்க்கெட்டு, இல்ல இதுக்கு ரிலேட்டடா போதா அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கலாம். சில்வர் ஆஸ் யூஷுவல். ஸோ சில்வர் வந்து சரியா வேகத்துல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கண்டிப்பா போயிடுவான். கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் யூரோ அஃப்கோர்ஸ் அவன் கிளம்ப ஆரம்பிச்சிருவான். டாலருக்கு வீழ்ச்சி தான். பார்த்துக்கோங்க. சீசனல் டெண்டன்சிஸ் இது நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். அதனால இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான வைப்ல இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால கோல்டை வந்து நம்ம வந்து பையிலே இருப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஹையஸ்ட் பை சைடு லிக்விடிட்டி இதுதான். ஸோ இந்த பை சைடு லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த லோ ப்ரைஸ். பட் ஒன்லி இந்த ரேட் கட் இருக்குன்னு சொன்னா மட்டும்தான். இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திட்டு ப்ரைஸ் வந்து டேப் அடிச்சுட்டு போக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் மைனர் செல் சைடு பை சைடு லிக்விடிட்டி. மண்டேவே தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் வந்து செம்ம ஸ்ட்ராங். எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல. அவன் பாட்டுக்கு நேரா கிளம்பி போயிட்டான். ஹையர் டைம் ஃப்ரேம் வேணா உங்களுக்கு நல்ல கேண்டல் இருக்கலாம். பட் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து இருக்கிறதுலே பயங்கர ஒஸ்ட். ஸோ யா அண்ட் திஸ் வில் பி அவர் ஆர்டர் பிளாக். வீக்லி ஆர்டர் பிளாக். ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ கீழேன்றத இன்னும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ டெய்லி எஸ் வி காட் அவர் டெய்லி எஃபிஜி இன்வெர்டட் ஐஎஃபிஜியாக மாறிடுச்சு. ப்ரைஸ் வந்து நல்லாவே புல்லிஷாக இருக்கு. ஸோ we are expecting this minor buy side liquidity. இதை எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய.
இது வந்து பியூட்டிஃபுல் லிக்விடிட்டி தான். பட் ஸ்டில் பிரைஸ் வந்து இதை எடுக்குமான்றதுக்கு இன்னும் சான்சஸ் இல்ல. இந்த வாரம் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வீக் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. செகண்ட் வீக் மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் வீக் வந்து தூக்குறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. 99% அண்ட் இந்த இந்த டெய்லி எஃப்இஜிய மேபி ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. இத நம்ம வந்து வீக்லில மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் அ பால்ட் கேண்டில் தேர் இஸ் நோ மேனிபுலேஷன் பிலோ. ஸோ எந்த லிக்விடிட்டியும் எடுக்காம கன்டினியூஸா டெய்லியில பாருங்க. எந்த லிக்விடிட்டிஸுமே எடுக்காம போன வாரம் ஃப்ரைடேல இருந்து போயிருக்கான். அதனால டெஃபினட்டா அட்லீஸ்ட் இந்த வீக்கோடைய டீலிங் ரேஞ்சுக்காவது மினிமம் 50% அவன் வந்துட்டு தான் அவன் வந்து ரிவர்சல் கொடுப்பான். அதனால தெர் இஸ் அ ஹை ப்ராபபிள் இந்த டெய்லியோட ஐஎஃப்இஜிக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ அதனால டெய்லியில இதுதான் இருக்கு இப்போதைக்கு. வி ஹாவ் டெய்லி ஆர்டர் பிளாக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து பாருங்க செம்ம அக்ரெசிவா மூடி இருக்கு. அதனால வந்து மண்டே ஓப்பன் ஆனோடனே வேலை அவன் அதை மேலே போய் தூக்குறது தான் அவனோட வேலையா இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் வி ஹாவ் அ ஹியூஜ் லிக்விடிட்டிஸ். லுக் அட் ஹியர். சரியான லிக்விடிட்டிஸ் இங்கேயுமே இருக்கு, இங்கேயுமே இருக்கு. திஸ் இஸ் எல்ஆர்எல்ஆர், லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி இல்லையா? ரன் ஒரே வேகமா வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லிக்விடிட்டி வந்து இதாக தான் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு வந்தா நமக்கு இன்னுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ப்ரைஸ் அதை போய் எடுக்கணுன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மண்டே நமக்கு இந்த லிக்விடிட்டி எடுத்தா நம்ம டோட்டலா இந்த செல் சைடு எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாய்ப்புகள் இருக்கான்னு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லிக்விடிட்டி எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் மறுபடியும் இங்க இருந்தே திரும்பவும் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒன்லி இஃப் அந்த ஃபெட் வந்து ரேட் கட்டை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணா மட்டும்தான் அவன் இந்த லோஸ்க்கு வருவான். இல்லைன்னா அந்த லோஸ்க்கு வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால வீக்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஆனா இந்த வாரம் வந்து நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே பெருசா கிடைக்கல. ஏன்னா அந்த இதனால லீவுனால பயங்கர கன்சாலிடேஷன். ஃப்ரைடே முடிஞ்ச மார்க்கெட் மண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் போனவன் தான். எங்கேயுமே ஒரு ரீடெஸ்ட் குடுக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல. ஃபுல் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ நெறைய ஒர்ஸ்ட்டான பிரைஸ் ஆக்ஷன். ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கலாம் எந்த பிரைஸ் ஆக்ஷனும் நடக்கவே இல்ல. ஓகேவா? ஸோ அதனால வந்து இம்மீடியட்டா பிரைஸ் வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இம்மீடியட்டா வந்து இந்த டேவோட இது சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஐஎஃப்இஜிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுனா சிஎஃப்டில மட்டும்தான் இந்த மாதிரி புல்லிஷ் மொமெண்டம் இருக்கு. இது ஃபியூச்சர்ஸ்ல இந்த இடத்துல எந்த ஒரு லிக்விடிட்டியும் ஃபார்ம் ஆகல. அதனால ஃபியூச்சர்ஸ் வந்து மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால சண்டே ஓப்பனிங் ஹையர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் கீழே. வந்தா நம்ம வந்து ஃபுல்லா எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல செல் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு லிக்விடிட்டி இப்போதைக்கு. இதை எடுத்துட்டு கீழே வந்தா வி வில் டார்கெட் திஸ் லோஸ். ஓகேவா? ஸோ இங்க இருந்து டைரக்ஷனை பிடிப்போம். நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீக் கேண்டில் எனக்கு தெரிஞ்சு பெருசா புல்லிஷ் கேண்டலா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அன்டெசிஷனலா இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் ஃபார்ம் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு டோஜி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கேண்டில் ஃபார்ம் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ புல்லிஷா இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல வேணா நம்ம வந்து இதை தூக்கலாம், இல்லைன்னா இந்த லோஸை தூக்கலாம். ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் வீக்ல பண்ணுவான். ஐ மீன் நெக்ஸ்ட்னா ஒரு செகண்ட் வீக்ல வந்து பண்ண வாய்ப்பு இருக்கு. மந்த்லியில பார்ப்போம். ஸோ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் டு சே. எதுவுமே இல்லை. ஃபுல்லி பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இது. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எதையுமே பார்க்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸ் ஆஃப் Thursday அண்ட் ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் ஒஸ்டான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம வந்து மண்டேல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்துக்கலாம். லெட்ஸ் டேக் லுக் ஆஃப் யூரோ. ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். மந்த்லியில எக்ஸ்பெக்டட் நம்ம கேட்டது கிடைச்சிருச்சு. ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கு இன்சைட்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா? ஓப்பன் லோ இன்சைட்ல க்ளோஸ் வச்சுட்டான் அவன். அண்ட் இங்க 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 ப்ரீவியஸ் மந்த்தே ரீபேலன்ஸ் பண்ணிட்டான். இந்த ரேட் கட்டு திரும்பவும் பிரைஸ் இன்னொரு வாட்டி புஷ் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றாங்க. பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால ஸ்டில் கன்சாலிடேட்டிங். ஓகேவா? நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம்னா டெய்லியில இந்த பிபிஆர்ல இருந்து பிரைஸ் வந்து இம்மீடியட்டா ரிவர்ஸ் ஆகி போயிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா பிரைஸால வந்து மேல போக முடியல. ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். பிரைஸ் வந்து திரும்ப திரும்ப அன்டிசிஷனலா இருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன்ல,
எப்ப பிரைஸ் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண வருதோ, ஒன்ஸ் ஸ்வீப் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல இருக்கவே கூடாது. பார்த்தீங்களா? இந்த ஹைய ஸ்வீப் பண்ணா இம்மீடியட்டா கிளம்பி கீழ வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த ஏரியால வந்து அவனுக்கு வேலையே கிடையாது. ஆனா இங்க பாருங்க, அவன் இன்னும் இங்கேயே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால மேபி வந்து இன்னும் ஒரு டிப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. லெட்ஸ் சி அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வீக்லி வி ஹேட் அ பியூட்டிஃபுல் ஒரு செல் மாடல் டூ பை மாடல் இம்மீடியட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தட் வி ஹேவ் அ கன்டினியூஸ் 1, 2, 3 வீக்ஸோட லோ இருக்கு. ஸோ மந்த்லி கேண்டில் எஸ். இது கரெக்ட் அப்படின்னா பர்ஜ் அண்ட் ரிவர்ட் இது கரெக்ட்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது இங்க we are getting a rejection block in monthly. ஸோ மந்த்லி ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்லிபிரியம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? மந்த்லியோட ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்லிபிரியம் இது. ஓகே. ஸோ ஓகே லெட்ஸ் see how this works. பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கு போயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பிரைஸ் லோ, ஹை, மந்த்லி PO3 யாருக்கு தெரியாதுல்ல. சரி ஓகே லேட்டர் டிஸ்கஸ். ஸோ ஓகே. அப்ப இந்த லோஸ ஸ்வீப் பண்ணிட்டு கிளம்புறது வந்து இன்னும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும்னு நம்புறேன். வீக்லில. ஓகே. பிரைஸ் வந்து ஃபுல்லி பேலன்ஸ்டு. எப்பயுமே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு வாட்டி டேப் ஆயிட்டு ரொம்ப எஃப்இஜியே ஃபார்ம் பண்ணாம போகுதுன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி என்னன்னா வால்யூமே இல்லாத மார்க்கெட்டுன்னு அர்த்தம். அதாவது ஒரு அன்டெசிஷனல் மார்க்கெட்டு. வால்யூம் இருந்தா தான் அது வந்து வால்யூம் இம்பேலன்ஸோ இல்லை எஃப்இஜி வாட் எவர் இட் இஸ் அக்ரெசிவா இருக்குன்னு அர்த்தம் தான் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல மொமெண்டமோட இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ டீப்பா அவன் ரீட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா மார்க்கெட்ல சுத்தமா வால்யூம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு டிசைட் எனிதிங். ஸோ அவங்களால டிசைட் பண்ண முடியல. ஸோ இங்கேயே பாருங்க ஆல்ரெடி அவன் நல்ல ஒரு 3 பார் ஸ்விங் தான் கொடுத்துருக்கான் டெய்லியிலே இல்லையா? டெய்லியிலே ஒரு ஃபென்டாஸ்டிக் 3 பார் ஸ்விங்கு கொடுத்துட்டு தான் அவன் வந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டு இருக்கான். ஓகே டன். ஸோ வீக்லி ரிஜெக்ஷன் பிளாக் இஸ் தேர். நம்ம மேபி இன்னொரு வாட்டி எதிர்பார்க்கலாம். இந்த வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒன் மோர் செல். நீங்க வந்துட்டு போனா நல்லா இருக்கும் வீக்லியில. ஓகேவா? ஸோ இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி இப்போ வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராக் பண்றதுக்கான வேலைகள் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி. இது பிரேக் அவுட் ஆகி மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க ரீடெஸ்ட்ல பை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவன் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் தூக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திஸ் இஸ் அவர் பை சைட். ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த பை சைடு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்த பை சைடு. ஸோ பார்ப்போம். ஸோ இதனால இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு யூரோவோடது ஃபார் வீக்லி. இந்த வாரத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இதுல இருந்தே கீழே விழுகணும். ஆர் எல்ஸ் வி ஹேவ் லிக்விடிட்டிஸ் பாருங்க. இதெல்லாம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. மேபி இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து கூட பிரைஸ் கீழே விழுகலாம். இட்ஸ் ஓகே ஃபைன். பட் பிரைஸ் அதுக்கு மேல போகாது. போய் இந்த மொத்தமா இந்த ஆல் டைம் இதெல்லாம் எடுக்கலாம் வாய்ப்பு இல்லை. பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ பியூட்டிஃபுல் 3 பார் ஸ்விங். பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மண்டேவை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வந்து ஸ்ட்ரகிளிங். ஓகேவா? பிரைஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதனால வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒன் மோர் செல். எப்பயுமே வந்து பாருங்க இங்கேயே ஒரு 3 பார் ஸ்விங் பாத்தீங்களா? ஹை, ஹையர் ஹை, லோவர் ஹை பாத்தீங்களா? ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் 3 பார் ஸ்விங். இதுவுமே ஒரு ரிவர்சலுக்கான ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் தான். ஸோ எப் ஓகே யா இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் தான். 3 பார் ஸ்விங். ஸோ அதனால வந்து பிரைஸ் அகெயின் மண்டேக்கு அப்புறம் இதை வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு வந்து மைனர் செல் சைட் லிக்விடிட்டி இதை வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 4 ஹவர்ல பாருங்களேன். 4 ஹவர்ல இஸ் கைண்ட் ஆஃப் இங்க இருந்து லிக்விடிட்டி எடுக்காம ரீடெஸ்ட் ஆயிட்டான். 4 ஹவர் எஃப்இஜி டேப் பண்ணிட்டு போனவனால என்ன பண்ண முடியல. பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு போனான். பட் இந்த லிக்விடிட்டிஸ்ல அவனால ஹோல்டு பண்ண முடியல. பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே தள்ளி விட்டுருச்சு. ஸோ அகெயின் we are expecting ஒன் மோர் செல். நான் நிறைய நாட்டி சொல்லியிருப்பேன் கரெக்டா? பிரைஸ் வந்து இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆயிட்டு இம்மிடியேட்டா அதால போக முடியல, மேல போகவே முடியல அப்படின்னா பிரைஸ் வந்து கஷ்டப்படும். நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பாருங்க ஹையர் டைம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கன்சாலிடேஷன் இல்லையா? இப்போ பாருங்க இங்கேயும் ஒரு கன்சாலிடேஷன், அகெயின் இங்கேயும் ஒரு கன்சாலிடேஷன். பிரைஸ் வந்து எய்தர் இந்த கன்சாலிடேஷனோட ஹையர் லோ ஸ்வீப் பண்ணிட்டு தான் அதோட ட்ரூ டைரக்ஷனை நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். இஃப் இட் இஸ் பைஸ்
பிரைஸ் வந்து லோவ ஸ்வீப் பண்ணிட்டு போனா மட்டும்தான் ஒரிஜினல் பை இல்லையா? அப்போ வந்து பார்ப்போம். ஸோ வி ஹேவ் திஸ் ஹைஸ் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். இது வந்து நம்மளுடைய மைனர் பை சைட் லிக்விடிட்டிஸ். ஸோ யூரோ வந்து அதை தூக்கிட்டு வரணும். பட் தெரியல, மண்டே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா மண்டே தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு வால்யூம். மண்டே வராது, டியூஸ்டே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்டே எல்லாம் லீவ் விட்டு இப்பதான் பொறுமையா வந்திருப்பாங்க. இமீடியட்டா மார்க்கெட்டுக்குள்ள வால்யூம் வருமான்னு சொல்ல முடியாது. லெட்ஸ் சி என்ன பண்ண போறாங்கன்னு. இந்த கன்சாலிடேஷனை விட்டு யூரோ வெளியே வந்தாங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, 4 ஹவர்லயே நான் சொல்லிடுறேன். 4 ஹவர்ல வி ஹாவ் ஆர்டர் பிளாக் அண்ட் 4 ஹவர் எஃப்இஜி. இன்கேஸ் மண்டே வந்து ட்ரேட் பண்றதா இருந்தால் we all know that this is our 4 hour FEG. 4 hour FEGனா 15 மினிட்ல என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். FEGனா இன்சைட்ல நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். திஸ் இஸ் த ஆர்டர் பிளாக். ஹையர் டைம் ஃப்ரேம்ல FEG பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்பயுமே வந்து ஆர்டர் பிளாக் தேடுங்க. அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் பிளாக், லோவர் டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் பிளாக்கு இன்சைடு இது இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ அதனால திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பெக்ட். ஸோ பிரைஸ் வந்து மண்டே இந்த ஹைஸை தூக்கிட்டு வரணும். ஏன்னா இங்க பாருங்க, அவன் வந்து ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ல நல்ல ஸ்ட்ரக்சர் தான் இது. ஒரு நல்ல எஃப்இஜில பட்டு தான் ரிவர்ஸ் ஆயிருக்கான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பிரைஸ் ஆக்ஷனை விட்டுருங்க. இந்த 2 டேஸோட பிரைஸ் ஆக்ஷன் என்டையர்லி வந்து மார்க்கெட் இன்னும் டிசைடே பண்ணல யாரை தூக்க போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் நம்மளை பெருசா பாதிக்காது. எய்தர் ஹையை தூக்கிட்டு வரலாம், இல்லைன்னா அப்படியே கீழே விழுந்தானா இங்க இருந்து ஒரு ரிவர்சல் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால மண்டே வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹியர் ஆர் பை சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வி கேன் டார்கெட் திஸ் செல் சைட் லிக்விடிட்டிஸ். பாருங்க, இந்த செல் சைட் லிக்விடிட்டிஸை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். மண்டே வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி புல்லிஷாக தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்தா இதுதான் நம்மளுடைய மண்டேக்கான வியூ. ஸோ வீக்லியில மண்டே ஒரு வேளை எடுக்கல அப்படின்னா டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் வச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். இந்த ஐயை தூக்கிட்டு வந்தானா இன்னும் பியூட்டிஃபுல். ஏன்னா இந்த ஸ்விங்கு டோட்டல் ஸ்விங்கு வந்து அன்பிரடிக்டட் ஸ்விங்கு. ஸோ அதை தூக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் வந்து நல்லாவே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இந்த லிக்விடிட்டியா இருக்கட்டும், இந்த லிக்விடிட்டியா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் எடுக்கணும். அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ யூரோ இவ்வளவுதான் இப்போதைக்கு. யூரோ ஜனவரியிலேருந்து ஆனால் செம்மையா ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும். யூரோ ஒரு ட்ரூ டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக போவாங்க பாருங்க. கிடையாது, லாஸ்ட் இயர் டிசம்பர் ஒரு கன்சல்டேஷன் தான். ஏன்னா ஒரு டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டது தான் யூரோ. ஒன்ஸ் அதை பக்காவா பிக்கப் பண்ணிட்டான்னா அவ்வளவுதான், கிளம்பிட்டான்னா பாருங்க. லாஸ்ட் இயர் என்டையர்லி சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் இயரோட ஒரு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 1 வரைக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். யூரோ வந்து எல்லாருமே நல்லா ட்ரேட் பண்ணோம். அதனால அதே விஷயம் திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்ததான் 1.20 தான் நம்மளுடைய ஹையஸ்ட் டார்கெட் இந்த இயர் இருந்து. ஐ மீன் நெக்ஸ்ட் இயர் 2026 கண்டிப்பா அதுல போய் ரீச் பண்ணிடும் பிரைஸ். அதெல்லாம் மாற்றமே இல்லை. அன்டில் வி நீட் யூஎஸ் டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட் கரன்சி, பிரிக்ஸ் கரன்சி அஃபிஷியலா வராத வரைக்கும் யூரோ தான் வேற ஆல்டர்னேஷன், வேற வழி இல்லை. ஏன்னா ஜிபிபி மேல யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. நாடே பயங்கரமா திவாலாகி கிடக்கு. ஸோ அதனால யூரோ ஒன்லி ஆல்டர்னேட். யூரோ அண்ட் ஏயுடி அதை நம்பிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால யூரோவை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. இதை நீங்க இப்படி கூட எடுக்கலாம் பாருங்களேன். நான் எங்க மார்க் பண்ணியிருக்கேன்னா டெய்லியில லுக்கட்டியா, திஸ் இஸ் அவர் ரிஜெக்ஷன் பிளாக் இல்லையா? லுக்கட்டியா, திஸ் இஸ் அவர் ரிஜெக்ஷன் பிளாக். ஆல்மோஸ்ட் அவர் 15 மினிட் ஆர்டர் பிளாக் ரிசைட்ஸ் எக்ஸாக்ட்லி அட் ஈக்லிபிரியம் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க போய் அனலைஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்தே நீங்க எடுக்கலாம். ப்ரீவியஸ் ஹை பாத்தீங்களா? ஸோ ஹையை ஸ்வீப் பண்ணி இன்சைடு க்ளோஸ். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்லிபிரியத்துல இருந்து தான் பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கும். லுக்கட்டியா, ஈக்லிபிரியத்துக்கு போயிட்டு பிரைஸ் வந்து அழகா வந்து க்ளோஸ் ஆகி இன்சைட்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நிறைய சொல்லுவேன். என்னது விக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற விக்கு எல்லாமே வந்து லிக்விடிட்டி தான் இல்லையா? ஸோ அதனால இந்த விக்கை தூக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ட்ரான் லிக்விடிட்டி, எனக்கு முதல்ல இவங்களை தூக்கிட்டு அப்புறம் பிரைஸ் கீழே வரேன்னு சொன்னா கூட தாராளமா ஓகே தான், ஃபைன். பிரைஸ் வந்து இதை தூக்கிட்டு வர்றதுக்கும் there are பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ அதனால யூரோ கிளீனா இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் see. ஜிபிபி ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீக் பார்த்ததுதான். இந்த டெய்லி எஃப்இஜில இருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகணும்னு நினைச்சோம். எக்ஸாக்ட்லி டெய்லி எஃப்இஜி இந்த இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகலை. மறுபடியும் நம்ம இங்க இருந்து ஒரு பை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது ஸ்டில் நம்மளோட ஏரியா.
அண்ட் இங்க போன வாரமே நம்ம எதிர்பார்த்தோம் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகணும்னு. பிரைஸ் என்ன பண்ணான்? வந்தான். வெட்னஸ்டே வரைக்கும் நல்லா வந்தான். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே அங்கேயே தங்கிட்டான். ஸோ அதனால லெட்ஸ் சி அனதர் வி ஹேவ் ஒன் மோர் டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்கு. இன்னொரு நல்ல பிரீமியம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஸோ இன்கேஸ் யூரோ வந்து இந்த ஹைய தூக்கிட்டு வரான் அப்படின்ற பட்சத்தில் ஜிபிபி வந்து இந்த டே எஃப்இஜில இருந்து அப்படியே கீழே வரணும். அவ்வளவுதான். ஆனா ஸ்டில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லோவர் பிரைசஸ் ஸ்டில் அந்த ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்குமே. ஓகேவா? ஓகே டன். ஸோ திஸ் இஸ் புதன்கிழமை. ஸோ இது டேவோட ஐஎஃப்இஜி அதில் பட்டு தான் போயிருக்கான். டேவோட ஐஎஃப்இஜியில் பட்டு தான் ப்ரைஸ் வந்து வெட்னஸ்டே பயங்கர புல்லிஷாக போயிருக்கான். ஸோ ஓகே தேர்ஸ்டே, ஃப்ரைடே ரெண்டுமே வந்து அன்டெசிஷனல். அதனால ப்ரைஸ் வந்து இந்த டே எஃப்இஜில இருந்து பட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் இதை வந்து மார்க் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேல க்ளோஸ் வச்சானா யூ கேன் டார்கெட் டில் திஸ் ஈக்லிபிரியம். ஓகேவா? இதுக்கு மேல க்ளோஸ் வைக்காம இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அவ்வளவுதான். ப்ரைஸ் வந்து கீழே வந்துடும். நான் அந்த இப்டா எல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா? லாஸ்ட் 20 டேஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எடுங்க. எப்படி எடுத்தாலுமே வந்து 20 டேஸ் இந்த ஸ்விங்குக்குள்ள தான் வரும். அப்படி பார்க்கும்போது லிக்விடிட்டி ஈக்லிபிரியம் ப்ரைஸ் இதுக்குள்ள தான் வந்தே ஆகணும். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு வரணும்னா ப்ரைஸ் இதுக்குள்ள வந்தே ஆகணும். ஸோ அதனால திஸ் இஸ் அவர் சான்ஸ். இன் கேஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மார்க்கெட் மண்டே திடீர்னு வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கலாம். திடீர்னு மேல இருக்க வால்யூம்லாம் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் வி ஹேவ் டு அலோ. ஸோ ப்ரைஸ் மேலே போயிட்டு வந்தாலும் பயாஸ்ல மாறிடாதீங்க. பயாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரேட் கட் வரைக்குமே ஓகேங்களா? ரேட் கட் முடியிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரிஜினல் ட்ரூ டைரக்ஷன் எந்த ப்ரைஸும் இன்னும் முடிவு பண்ணல. ஈவனிங் எந்த கிளம்பிடுமோ அவ்வளவுதான். டெய்லியில நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வருமா அப்படிலாம் இல்லை. இது போற மாதிரி போனா கூட ஜனவரியில ஒரு வாட்டி டிப் அடிச்சுட்டு அப்புறம் தான் ஒரிஜினல் மூவ் கொடுக்கும். அதனால நோ நீட் டு வரி. ஓகேவா? ஏன்னா ஒன்ஸ் அவன் கிளம்புறான்னா லுக்கட்டியர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரி கண்டிப்பா இருக்கும். இன்ஸ்டன்டா கிளம்பிடுவான் அந்த ஏரியாவை விட்டு. பட் அப்படி கிளம்பல. ஸோ அதனால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். யா. ஸோ அதனால தைரியமா இருக்கலாம். இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பிரைஸே மேல போனாலும் நல்லா இருக்குன்னு வி ஹேவ் திஸ் மிட்டிகேஷன் பிளாக். கரெக்டா? இதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. திஸ் இஸ் அவர் மிட்டிகேஷன் பிளாக். அப்போ பிரைஸ் அகெயின் மிட்டிகேஷன் பிளாக்கு வந்துட்டு தான் போகணும் இல்லையா? அதனால இதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அவர் மிட்டிகேஷன் பிளாக். ஏன்னா ப்ரைவேஸா ஸ்விங் லோவை ஸ்வீப் பண்ணாம வந்தாலே திஸ் வில் பி அவர் மிட்டிகேஷன் பிளாக். இதுதான் வந்து நம்மளுடைய புல்லிஷ் பிரேக்கர். ஓகேவா? அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஜிபிபி டிஎக்ஸ்ஒய் டிஎக்ஸ்ஒய் ஆல்ரெடி சொன்னதுதான். ஆல்மோஸ்ட் இனஃப். அவன் வந்து எடுத்துட்டான். ஆனா நான் எதிர்பார்த்த இந்த பால்டு கேண்டில் அவன் வந்து எடுக்கல. திஸ் வீக்லி வால்யூம் இம்பேலன்ஸ் ஸ்டில் ஹோல்டிங். இதுக்குள்ள பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகவே இல்லை. அதனால ஐம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் இந்த வீக்லியோட வால்யூம் இம்பேலன்ஸ்குள்ள பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டாதான் அவனை வந்து நம்ம வந்து இந்த லோஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா அவன் திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் வி ஹாவ் வீக்லி ஆர்டர் பிளாக். திஸ் இஸ் அ வீக்லி ஆர்டர் பிளாக். மந்த்லியில என்ன சொல்றது பிரைஸ்? எஸ், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பிரைஸ். அப்போ ப்ரீவியஸ் மந்த் லோ ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ கரண்ட் ஸ்விங்குக்கு ஒரு ஈக்லிபிரியம் வந்தால் கூட எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அப்போ இந்த வீக்லியோட ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து வந்துட்டு போகிறான்னா யூரோ அப்படியே தலைகீழாக பார்த்தீங்கன்னா யூரோ வந்து கரெக்டாக இந்த ஐயை தூக்கிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். யூரோட அப்படியே ரிவர்சல் தான் டிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸ்ஒயோட அப்படியே ரிவர்சல் தான் யூரோன்னு கூட சொல்லலாம். அண்ட் வி ஹேவ் வீக்லி எஃப்இஜி ஸ்டில் ஹோல்டிங். பட் here வீக்லியோட எஃப்இஜியில் எக்ஸாக்ட்லி ஸ்டேயிங் இன்சைட் ஆஃப் திஸ் பாடிஸ். இங்க பாருங்க, இந்த பாடிஸ் வந்து இந்த எஃப்இஜிக்குள்ள தான் ஹோல்ட் ஆகுது. அகெயின் இந்த எஃப்இஜில இருந்தா பட்டிருக்கு. தெர் இஸ் அ ஹை ப்ராபபிள் பிரைஸ் இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரைஸ் இந்த ஆர்டர் பிளாக் வரணுன்ற அவசியமே இல்லை. இங்க இருந்தே பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். பட் ஸ்டில் வந்து என்ன இருந்தாலும் இது வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ இல்லையா? ஸோ இந்த ப்ரீவியஸ் மந்தோடைய லோவை வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கிளம்புனாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நடந்துடும். நோ வரிஸ்.
டெய்லியில எஸ் அப்சல்யூட்லி சி வி ஹேவ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இந்த இது. அப்போ தெர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி பிரைஸ் வந்து இது கீழே வந்துட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. வராம இந்த எஃப்இஜில இருந்தே வீக்லி எஃப்இஜில இருந்தே கிளம்பிட்டாலும் நோ நீட் டு வரி. அப்படியே யூரோவை செல் பார்க்கலாம். இவன் பாட்டுக்கு பை ஆகிட்டு போயிடுவான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து தேவையானது என்ன? இந்த பால்டு கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ல இருந்து பிரைஸ் வந்து இதை கம்ப்ளீட்டா இந்த வீக்லி வால்யூம் இம்பேலன்ஸ் ரீப்ரைஸ் பண்ணிட்டு கீழே விழ ஆரம்பிச்சிச்சுன்னா என்டையர் நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா வந்து டாலர் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து யூரோ எல்லாம் புல்லிஷ்லேயே இருக்கலாம். லெட்ஸ் see. This is how I am expecting. 4 hour. Yes. Daily look at here. Same rejection block. Correct. Same rejection block. Look at here. 15 minutes அதே காட்டும். Here. This is the order block. Look at here. This is the order block. Yeah, this is our propulsion block. பாத்தீங்களா? இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் இருக்கு பாருங்க. பிரைஸ் வந்து இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்குக்கு மண்டேவே கூட போயிட்டு வந்தாலும் ஓகே. இல்லைன்னா இந்த லோ தூக்கிட்டு அப்புறம் ரிவர்ஸ் ஆனாலும் சரி. இங்க இருந்து ஒரு செல் பாக்குறது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ சேம் அந்த 15 மினிட் ஆர்டர் பிளாக் எப்படி யூரோல பார்த்தோமோ ரிவர்ஸ்ல காட்டுறாங்க. லைக் திஸ் இல்லையா? இங்க பாருங்க இதுதான். ஸோ இதே தானே யூரோல இருந்துச்சு 15 மினிட் ஆர்டர் பிளாக். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரொபல்ஷன் பிளாக். ஸோ மோஸ்ட்லி நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, ப்ரொபல்ஷன் பிளாக்கை விற்கலாம், ஆனால் பாடி க்ளோஸ் வைக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரொபல்ஷன் பிளாக். அப்போ இதில் பட்டாலே ப்ரைஸ் வந்து இம்மிடியேட்டா இன்ஸ்டன்டா ரிவர்ஸ் ஆயிரும். இதில் பட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா யூ கேன் டார்கெட் திஸ் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஐ மீன் மண்டே ஆர் டியூஸ்டே மைட் ஹேப்பன். ஓகே, தட்ஸ் இட். யூரோ டிஎக்ஸ்ஒய் அண்ட் நாஸ்டாக் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவன் வந்து அன்பிரடிக்டபுளா போயிட்டு இருக்கான். ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்குள்ள அவன் போய் ஐய தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. லுக் அட் ஹியர். அப்பா. ஸோ திஸ் இஸ் ரியலி ரியலி ஃபென்டாஸ்டிக் இல்லையா? பயங்கரமா வந்து பாருங்க, ப்ரீவியஸ் மந்த் லோ கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணி முடிச்சிட்டான். ப்ரீவியஸ் மந்த் லோ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியாச்சு. இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து பயங்கர புல்லிஷா இருக்கு. ஸோ அதனால ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ரிஜெக்ஷன் பிளாக். இதுதான் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரீமியம் விக் இருக்கு இல்லையா? திஸ் வில் பி திஸ் மந்த்லி ரிஜெக்ஷன் பிளாக். லுக் அட் ஹியர். இந்த மந்த்லி ரிஜெக்ஷன் பிளாக்கை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தான் ப்ரைஸ் கீழே வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவன் வந்து ஆல் டைம் ஐயை தூக்குறதுக்கு தான் ரெடியா இருக்கான். அதனால ப்ரைஸ் கண்டிப்பா போயிட்டு ஆல் டைம் ஐயை தூக்கிடும். அதுவும் சாரி, இந்த இது வந்தா இன்னும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அவன் பாருங்க எப்படி கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கான் பாருங்க. அப்பா, தேர் இஸ் நோ ரிஜெக்ஷன். அவனுக்கு அந்த அதுக்கான சைனே கிடையாது. நான் அப்படிலாம் கீழே வரவே இல்லைன்றான். லுக் அட் திஸ் வீக்லி எஃப்இஜி ஐஎஃப்இஜி திரும்பவும் எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் இங்கே பட்டே ரிவர்ஸ் ஆனாலும் இட் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி நம்ம வந்து அவனை எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால மந்த்லி ரிஜெக்ஷன் பிளாக்ன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். அவனை வந்து புல்லிஷா வச்சுக்கிறதா வீக்லி எஃப்இஜி. ஃபியூச்சர்ஸ்லேயும் அப்படி தான் இருக்கு. ஸோ ஸ்டில் திஸ் இஸ் இன் அ பிளே. ஸோ இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வி ஹாவ் அ மிட்டிகேஷன் பிளாக். ப்ரைஸ் இங்கே பட்டாலே வந்து போயிடும். இதுதான் ஹையஸ்ட். இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வராது. ரேட் கட் முடிகிற வரைக்கும் வராது. ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி என்ன எதிர்பார்த்தோம்? இந்த லோஸ் எல்லாம் எதிர்பார்த்தோம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிட்டான். பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணி கிளம்பிட்டாங்க. அதனால வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வர வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் we are expecting this is our minor buy side. This is our minor buy side liquidity and this will be our all time high. price கண்டிப்பா போகும். மேபி இங்க இருந்து ஒரு சின்ன ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஒரு குட்டி ரிவர்சல் ஃப்ரம் திஸ் டெய்லி எஃப்இஜில இருந்து நம்ம மேபி எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். க்ளோஸ் வச்சுட்டு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்கான். அதனால மேபி இந்த டெய்லி எஃப்இஜி கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கட்டியா இவ்வளவுதான். இதுதான் உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான ஏரியாவா இருக்கும். ஸோ மேபி ப்ரைஸ் வந்தா இவ்வளவு தூரம் வந்துட்டு போகலாம். இதுதான்
பட் இதை பிரேக் பண்றான்னா அடுத்த ஆல் டைம் ஹை தான். ஸோ அதனால நாஸ்டாக் ஆல்வேஸ் புல்லிஷ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய ட்ரேட் பண்ணலாம். ஸோ பட் எவ்வளோ பெரிய ஃபாலு, அவன் ஜஸ்ட் லைக் தட்னு அவன் பாட்டுக்கு ஃபில் பண்ணிட்டான் பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து அன்பிரெடிக்டபிள். ப்ரைஸ் வந்து ஒன் டேல யோசிச்சு பாருங்க. வித்தின் அ டேல ஒரு 1200 250 பாயிண்ட்ஸ் கீழே விழுகுது. அடுத்த 2 நல்ல போய் ரொப்பிட்டான் பாருங்க. அது வந்து பெரிய விஷயம் தான். அது நாஸ்டாக் வந்து ஏன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே வால்யூம் இல்ல. அப்போ வந்து எங்க இருந்து போயிருக்கான் பாருங்க. ஃப்ரைடே ஐ மீன் சண்டே ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து இன்ஸ்டன்டாவே ரெக்கவர் பண்ணி முடிச்சிட்டான் டோட்டலாவே. மண்டே டியூஸ்டேலே முடிச்சிட்டான் அவன் எல்லா வேலையுமே. ஸோ அதனால அவனுக்கு இப்போதைக்கு இருக்கிற லிக்விடிட்டி வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் தான் பார்த்தீங்கன்னா. சரி, திஸ் இஸ் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். இந்த எஃப்இஜி டெய்லி எஃப்இஜி இதுதான் அவனோட டார்கெட். போய்கிட்டே இருப்பான். தேர் இஸ் நோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தேர் இஸ் நோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அதெல்லாம் நாஸ்டாக்கு கிடையவே கிடையாது. லுக்கட்டியர் எவ்வளோ கிளீனா என்ன எஃப்இஜி இருக்கோ எல்லாத்தையுமே பாருங்க கிளீனா ரீப்ளேஸ் பண்ணிட்டான். அதனால அவன் இங்கெல்லாம் கீழே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நம்ம இந்த மேக்சிமம் இந்த ஏரியா லுக்கட்டியர் 4 ஹவர்ல பாத்தீங்களா ஒரு நல்ல புல்லிஷ் பிரேக்கர் இருக்கு. இதே கூட நம்ம வச்சுக்கலாம் புல்லிஷ் பிரேக்கர். அவ்வளவுதான். இந்த புல்லிஷ் பிரேக்கரோட ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆனாலே போதுமானது நமக்கு. ப்ரைஸ் வந்து இன்னும் பை சைடு தான். இந்த ஹைஸ் தான் தூக்குவான். லெட்ஸ் சே நம்ம வந்து இங்க இருந்து பைஸ் பார்க்கலாம். தட்ஸ் இட் ஃபார் மீ. வேற எதுவுமே பார்க்கறது இல்லை. நம்ம சும்மா ஆஸ்திரேலியன் டாலர் எஸ் செல் ஆகல. எல்லாருமே புல்லிஷா மாறிட்டாங்க இந்த வருஷம். ஓகே, சொல்லுங்க வேற என்ன? வேற யாருக்கு என்ன பேர் இருக்கு? நம்ம வேற எந்த பேரும் பாக்குறது இல்ல. என்ன முருகன் மகாபிரபு சொல்லுங்க. இல்ல நீங்களே அதை சொல்லிட்டீங்க. அதாவது நான் அந்த நேஸ்டாக்ல வந்து அந்த பார்டு கேண்டில் 2 கேண்டில் இருந்தது ப்ரோ. அதை ஸ்வீப் பண்ணிட்டு மேல போகலாம் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்ல டெய்லி இல்லையா? டெய்லியில பார்டு கேண்டில் அந்த இருக்கு இல்லையா? கரெக்ட். அது அதுதான் ஸ்வீப். ஓகே ஓகே ஓகே, அது நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம். அதனாலதான் கையே இறக்கலையே. ஓகே ஓகே ப்ரோ. ரைட் ரைட் அவ்வளவுதான் பேசி முடிச்சாச்சு. மேபி அந்த புல்லிஷ் பிரேக்கர் கூட வச்சுக்கலாம். வந்து இதுல இருந்து ரிவர்ஸ் ஆனாலே, ஏன்னா அவன் போறவள எல்லாமே ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஒண்ணுமே பேலன்ஸே இல்ல. அவன் டிஸ்கவுண்ட்டுக்கெல்லாம் வேலையே இல்ல. ஏன்னா ரேட் கட் நடந்துருச்சு. நல்ல கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்களா? மக்களுக்கு வட்டிக்கு கம்மியா கொடுத்தா மக்கள் கையில காசு இருந்தா சும்மா இருப்பாங்களா? மக்கள் என்ன பண்ணுவாங்க? காசை கொண்டு வந்து எங்கேயாவது கொட்ட தான் பார்ப்பாங்க இல்லையா? அதனால யாரும் வந்து கையில வச்சுக்க மாட்டாங்க. கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் போடுவாங்க. அதனால மார்க்கெட் இன்னும் மேலதான் போகும். ஸோ அதனால ஏப்ரலுக்குள்ள 30Kன்றதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நேஸ்டாக்க. பார்ப்போம் 30K போயிடுமா அப்படின்னு. எல்லா ஷேருமே வந்து புல்லிஷா தான் இருக்கு. அதனால கேன் எக்ஸ்பெக்ட் பைஸ். இந்த பை தான் நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நேஸ்டாக் வந்து ஈவன் நீங்க 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தாலும் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் அவன் வந்து பறந்துருவான். யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் வந்து இந்த நேஸ்டாக்ல எல்லாம் வந்து இது வந்து சிஎஸ்டி ஓடி லெவலுக்கு வந்தா தெல்லுன்னுலாம் நினைச்சிருந்தா அவன்லாம் காலி தான். அதனால ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டுலாம் நேஸ்டாக் பக்கம் வராதீங்க. நேஸ்டாக் அதுக்கு எதுக்குமே வேலை செய்யாது. ஒன்லி டைம் பேஸ்டு லிக்விடிட்டிக்கு மட்டும்தான் நேஸ்டாக். டைம் பேஸ்டா வாங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம ஆல்வேஸ் 1 மினிட்ல தான் ட்ரேட் பண்றோம். இங்கெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கல, விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் ஹை ப்ராபபிலிட்டி தான். இதெல்லாம் வந்து தூக்கிடுவான். அதெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு வந்து தூக்கிடுவான் மண்டே. ஏன்னா அவனுக்கெல்லாம் இது வந்து ஃபென்டாஸ்டிக் லிக்விடிட்டி. ஏன் தெரியுமா? இதெல்லாம் வந்து மேபி அந்த ஹாலிடேஸ்ல வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணும், அந்த அன்இன்ஃபார்ம்டு மணின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் வேலையே முதல்ல வந்து அதை தூக்கிட்டு அப்புறம் கிளம்புறதுதான் வேலையே. அதனால தெர் இஸ் ஹை ப்ராபபிள் சான்ஸ் பிரைஸ் அங்கிருந்து கீழே விழுகிறதுக்கு. ஓகேவா? ஸோ இங்க இருந்துட்டு அப்புறம் பை பார்க்கறது இன்னும் நல்லா இருக்கும் லாங் டர்ம். அந்த பிட்காயினும் பார்த்தேன். பிட்காயின் இஸ் ஃபாலிங்னோ ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு. பிட்காயின் இயர்லியில பாத்தீங்க அப்படின்னா இயர்லியில எல்லாருமே 150 எதிர்பார்த்தாங்க. ஐயோ 150,000 போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பாவம் எத்தனை ஆயிரம் பேரை கொன்றுச்சு மார்க்கெட்டு. அதனாலதான் ஒரு அன்சர்டனான மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் வந்து லைஃப் சேவிங்ஸ் எல்லாத்தையும் போடவே கூடாது. பாருங்க அப்படி போட்ட பல லட்சம் பேர் எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க.
ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ எதுவா இருந்தாலும் ப்ரீவியஸா இருக்க ஸ்விங்கைய வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அதுதான் மக்களுக்கு பிரீமியம் பிரைஸ் இல்லையா? அப்போ ப்ரீவியஸா இருந்த பிட்காயினோடைய பிஃபோர் டிஸ்கவுண்ட் அதோட பிரீமியம் ஆல் டைம் ஹையா இருந்தது இந்த 69,000 தான் இல்லையா? அப்ப நெக்ஸ்ட் ஹை ப்ராபபிள் பிரைஸ் டிப் ஆனா கூட அந்த ப்ரீவியஸ் பிரீமியம் பிரைஸ் வந்தாலே ஒரு பெரிய பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதனால இயர்லியில பிரைஸ் வந்து அதுக்கு அதுக்கு கீழே வராது. 69,000க்கு கீழெல்லாம் பிரைஸை வந்து கீழே கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ இது அதே மாதிரி 6 மந்த்து பாருங்க, இந்த 6 மந்த்ல வந்து ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. சேம் ஏரியா. ஸோ அதனால பிரைஸ் வந்து இங்க வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஹை டோட்டலா ஸ்வீப் பண்ணி நல்லா டீப்பா இன்சைட்ல க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ குவார்டர்லி ஸ்டெல்லிங் ஓகே 1 2 ஓகே. இதுதான் வந்து ஏப்ரல் ப்ரீவியஸ் குவார்டர். கரெக்டா பாருங்க, ப்ரீவியஸ் இயர் எண்டு பாருங்க, நல்லா பாருங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்தா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் போயிட்டான். தேர்ட் குவார்டர் நேரா எங்க ஆரம்பிச்சானோ அங்கேயே வந்துட்டான். ஸோ அதனால திஸ் இஸ் திஸ் ஹை ப்ராபபிள் லிக்விடிட்டி ஏரியா. சரி. ஸோ அதனால இதுதான் இந்த ஏரியாவை தூக்கிடுவான். ஸோ அதனால பிட்காயின் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 60 to 70 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது. இதுக்கப்புறம் இதுக்கு வந்துடும் கண்டிப்பா பிரைஸ் இதுக்கு வரும். இதுல இருந்து அப்படியே கிளம்பிடும் மறுபடியும் மேல போயிடும். டோன்ட் வரி. கிரிப்டோ காயின் இதெல்லாம் வந்து எத்தனை பில்லியன் டாலர் உள்ள இருக்கு. அவ்வளவு ஈஸியாலாம் கீழே தள்ளிட மாட்டாங்க. ரீட்டைலர்ஸை லிக்விடேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க. பாவம் எல்லாரும் வந்து இப்ப எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாங்க இல்லையா? பாவம் அவங்க நிலைமை எல்லாம். ஸோ அதனால பிட்காயின் இஸ் அபவுட் டு ரீச் 70,000 வச்சுக்கலாமே. 70 69னா 70,000 ரீச் ஆகிட்டு தான் அவன் வந்து நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அவன் புது டைரக்ஷன்ல கிளம்ப ஆரம்பிப்பான். ஸோ அது வரைக்கும் செல்லு தான். யாரும் இங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவான் ஓடிடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் போக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ அதனால ஏன்னா நீங்க வந்து இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் வீக்லியில பாருங்க, வி ஹாவ் ஒரு ஷார்ட் டைம் லோ இல்லையா? இங்க இருந்து தான் பிரைஸ் புஷ் பண்ணுச்சு. வி ஹாவ் ஷார்ட் டைம் லோ. அப்போ இது வந்து ஷார்ட் டைம் லோ. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் கிடைக்குதுன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஏர்லி பையர்ஸை புஷ் பண்றதுக்கு தான் உள்ள இங்க இருந்து அப்படியே மேல போற வரைக்கும் போவான். ஸோ இப்போ இந்த ஸ்விங்குக்கு ஒரு ஈக்லிபிரியம் வரைக்குமாவது போறான்னு வச்சுக்கோங்களேன். லுக் அட் ஹியர். வி ஹேவ் டெய்லி எஃப்இஜி. ஓகே, சாரி வீக்லி எஃப்இஜி இது. ஓகே, இது ஒரு வீக்லி எஃப்இஜி இருக்கு. பிளஸ் வந்து வீக்லியில பிரேக்கரும் இருக்கு. இந்த ஸ்விங்குக்கு ஒரு ஈக்லிபிரியம் வரைக்கும் பிரைஸ் போனாலே ஏர்லி பையர்ஸ் எல்லாருமே உள்ள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி அடிச்சு இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் டோட்டல் பாருங்க, இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை டோட்டலா எடுத்துட்டு அப்புறம் தான் ஒரிஜினல் மூவே கொடுப்பான். ஏன்னா இதெல்லாம் ஏர்லி பையர்ஸ் ட்ராப். ஸோ எல்லாருமே உள்ள தூக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் 1 லேக்கை தொடுவான். 1 லேக்கை தொட்டோன்னே எல்லாரும் 1 லேக்கை தொட்டுருச்சு, மறுபடியும் பிரேக் அவுட்ல எட்ரா ட்ரேடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி வைப்பாங்க. மறுபடியும் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வர மாதிரி மொத்தமா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போவான். யூ கேன் சி திஸ் இஸ் அவர் பிட்காயின் கால். ஏன்னா பிட்காயின் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். பிட்காயினோட வேலை நம்ம ட்ரேட் பண்றது இல்ல. பட் ஸ்டில் இப்போ ரீசெண்டா வந்து மார்க்கெட்ல ரொம்ப வைரலா போறதுனால என்னதான் பண்ணுது பிரைஸ் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் படி இது வந்து 0.25 லெவல். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிரேக்அவே கேப். பிரேக்அவே கேப்ல வந்து பியூட்டிஃபுல் எஃப்இஜி இருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே ராக்கெட் இன்ஜின் மாதிரி இங்க பட்டோடனே பிரைஸ் தெரிச்சிருக்கணும். 99% கொண்டு போய் பாடி க்ளோஸ் கீழே வைக்கிறான்னா அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் வந்து மறுபடியும் மேலே போயிட்டு நேரா கீழே வந்துருவான். அதனால there's high probable பிரைஸ் வந்து 70ன்றத ஈஸியா தொட்டுரும். 70 to 60 இந்த ரேஞ்சில இருந்து தான் ஒரிஜினல் மூவ் கொடுப்பான்.